இரவு நேரம். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்க பரமசிவம் மட்டும் தன்னுடைய தங்க நாணயங்களை எண்ணிக் கொண்டிருந்தான். பணத்தின் மீது அவனுக்கு இருந்த ஆசைக்கு அளவே இல்லை. சிவனாபுரம் என்ற அழகான கிராமத்தில்தான் இந்த கதை நடக்கிறது. பசுமையான வயல்கள், தென்னை மரங்கள், அமைதியான மக்கள் நிறைந்த கிராமம் அது. ஆனால் அந்த கிராமத்திலிருந்த பரமசிவம் மட்டும் மிகவும் கஞ்சன். ஏழைகளை மதிக்க மாட்டான். பணக்காரன் என்பதாலே பெருமையுடன் நடந்தான். அதே கிராமத்தில் முத்து என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். மழை இல்லாததால் அவனுடைய நிலம் வறண்டு போயிருந்தது. வேறு வழி இல்லாம முத்து பரமசிவத்திடம் உதவி கேட்க சென்றான். பணம் கேட்டான். ஆனால் பரமசிவம் கோபமாக அவனை அவமானப்படுத்தினான். சோகமாக திரும்பிய முத்து தன் நண்பன் வேலுவிடம் எல்லாவற்றையும் கூறினான். வேலு சிறிது நேரம் யோசித்து ஒரு திட்டம் போட்டான். அடுத்த நாள் மாலை இருவரும் பழைய கிணற்றருகே சத்தமாக பேச ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பரமசிவம் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். வேலு ஒரு செம்பு பாத்திரத்தை கிணற்றுக்குள் போட்டான். கிணற்றிலிருந்து வந்த சத்தம் பரமசிவத்தின் கவனத்தை ஈர்த்தது. பிறகு 2 பாத்திரங்களை வெளியே எடுத்து, இது மாயக் கிணறு என்று வேலு நடிக்க ஆரம்பித்தான். பரமசிவத்தின் கண்கள் பேராசை தெரிந்தது. அந்த கிணற்றை உடனே வாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பரமசிவம் முத்துவிடம் அதிக பணம் கொடுத்து நிலத்தையும் கிணற்றையும் வாங்கிக் கொண்டான். அன்று நள்ளிரவு தன்னுடைய தங்கம், நகை, பணம் எல்லாவற்றையும் மூட்டைகளில் கட்டி பரமசிவம் தயார் செய்தான். இருட்டான கிராம சாலையில் கனமான மூட்டைகளை சுமந்தபடி அவன் பழைய கிணற்றை நோக்கி நடந்தான். ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய சொத்துக்களை கிணற்றுக்குள் போட்டான். நாளைக்கு நான் பெரிய கோடீஸ்வரன் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தான். அந்த இரவு முழுவதும் இரட்டிப்பாகும் தங்கத்தையும் முடிவில்லாத செல்வத்தையும் கனவு கண்டு பரமசிவம் தூங்கினான். காலையிலே கிணற்றருகே ஓடி வந்த பரமசிவம் உள்ளே பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே இருந்தது வெறும் தண்ணியும் சேரும் மட்டுமே. அவன் கத்திக் கொண்டிருக்கும்போது முத்து, வேலு மற்றும் ஊர் மக்கள் அங்கே வந்தார்கள். வேலு சிரித்தபடி, பேராசைப்பட்டு உங்களுடைய சொத்துக்களை நீங்களே கிணற்றில் போட்டீர்கள். அதற்கு எங்களை ஏன் குறை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். பஞ்சாயத்து தலைவர் முத்துவுக்கு நியாயம் கிடைக்கச் செய்தார். பேராசைப்பட்ட பரமசிவம் தலை குனிந்து நின்றான். முத்து மீண்டும் தனது நிலத்தில் மகிழ்ச்சியாக விவசாயம் செய்யத் தொடங்கினான். அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்பட்டா நம்மிடம் இருப்பதையும் இழக்க நேரிடும். நேர்மையும் நிதானமும் தான் எப்போதும் வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அழகான நீதி கதைகள் மற்றும் கிராமத்து கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. டடா!